ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து நம்ம தமிழ் எக்ஸாமுக்கு நம்ம போட்ட 1 மார்க்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி 7 2 மார்க்ஸ் எதில் மொழி பயிற்சி வினாக்கள் அதுலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் அதுக்கப்புறம் 6 மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா 2 மார்க்ஸ் பார்க்கலாம். 2 மார்க்ஸ்ல உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா 4ல் 2 கேட்பாங்க. அதாவது செய்யுள் பகுதியில இருந்து 4 2 மார்க்ஸ்ல 2 எழுதுற மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு உரைநடையில இருந்து 4 2 மார்க்ஸ் 2 எழுதுவீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் வந்து அந்த 10ல் 7 எழுதுற கொஸ்டின்ஸ். அது வந்து நம்ம தனியா ஒரு சேனல் போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பேன். அது செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 1 மார்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஓகேவா? இப்போ அடுத்தது 4 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 மார்க்ஸ்லயும் அதே தான். எப்படி செய்யுள்ல இருந்து 4ல் 2 எழுதணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா உரைநடையில இருந்து 4ல் 2 எழுதணும். ஓகே நீங்களா? இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சார் எங்களுக்கு இது கட் பண்ணிக்கணும். ஓகே இப்போ சார் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு பிடிஎஃபா ரெடி பண்ணி ரிப்பீட்டடா வர கொஸ்டின்ஸ் வந்து ஒரு பிடிஎஃபா ரெடி பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம வாட்ஸ்அப் சேனல் இருக்குல்ல அதுல வந்து நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஸோ வாட்ஸ்அப் சேனல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து புக் பேக்ல இருக்கிறதா. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா இலக்கணம். ஓகேங்களா? இலக்கணம் சிறுவினாக்கள், அதாவது இலக்கியம் நயம் பாராட்டுக, அப்புறம் அணி துறை, அதுக்கப்புறம் திணை, இதெல்லாம் வந்து எப்படி எழுதுறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அதுல வந்து 5 எழுதணும் நீங்க. அதாவது சாய்ஸ் வைஸ் இருக்கும் அல்லது டைப்ஸ் எய்தர் ஆர் டைப்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா இலக்கியம் நயம் பாராட்டுக. அதுல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு புக்கு பின்னாடி வந்து 4 இலக்கியம் நயம் பாராட்டுக தான் இருக்கு. அது 4 தரவை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து அணி வந்து 5 அணி இருக்கு. என்ன அணி? ஓமை அணி, ஏகதேச உருவக அணி, அதுக்கப்புறம் நிழல் நிறை அணி, அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? பொருள் வேற்றுமை அணி, அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு ஓமை அணி. ஓகேங்களா? அடுத்து திணையை பொறுத்த வரைக்கும் 2 திணை இருக்கு. வாகை திணை ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் பொதுவியல் திணை ஒண்ணு இருக்கு. துறையை பொறுத்த வரைக்கும் பொருண்மொழி காஞ்சி துறை ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் கூதிர் பாசறை துறை ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? இந்த 2 துறை இதை நீங்க பாத்தீங்கன்னாலே 2 சிறிவினா எழுதலாம், ஒரு 2 மார்க் எழுதலாம், 10 மார்க் நம்மளுக்கு கிடைச்சிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து தமிழாக்கம் தருக, பழமொழிக்கு வந்து தமிழ்ல சொல்றது, பழமொழியை வாழ்வியலில் தொடர்புட்டு எழுதுறது, இந்த மாதிரி நிறைய கேட்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மா தெரியுதுன்னா அணி, திணை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இலக்கியம் நயம் பாராட்டுக, அப்புறம் தமிழாக்கம் தருக. ஓகேங்களா? இந்த 4 வந்து நமக்கு கன்ஃபார்மா இருக்கும். அடுத்து நம்ம வந்து நெடுவினா சைடு வரலாம். 6 மார்க் சைடு. அதுல வந்து நிறைய மார்க் எடுக்க முடியும். கரெக்டா? 18 மார்க்ஸ், 6 into 3 18 மார்க்ஸ். ஸோ அதுல எப்படி கேட்பாங்கன்னா வந்து அதேதான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஆ ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து செய்யுள் பகுதியில இருந்து கேட்பாங்க. ஒரு வினா வந்து செய்யுள் இருந்து கேட்பாங்க, இன்னொரு வினா வந்து திருக்குறள்ல இருந்து கேட்பாங்க. ஓகேங்களா? அப்ப திருக்குறள்ல 4 நெடுவினா தான் இருக்கு, 2 இயல்லையும் சேர்த்தி. அப்ப அந்த 4 நெடுவினா படிச்சீங்கனாலே ஒரு 6 மார்க் நீங்க எழுதிடலாம். ஓகேவா? அடுத்தது உரைநடை பகுதி பாத்தீங்கன்னா வந்து அதுலயும் அதேதான், 2 உரைநடையில இருந்து கேட்பாங்க. ஸோ அதோட இம்பார்ட்டன்ட்டுமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன் ஸ்கிரீன்ல. ஸோ பின்னாடி உங்களுக்கு வந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? 3வது பாத்தீங்கன்னா துணைப்பாடம்ல இருந்து கேட்பாங்க. துணைப்பாடமோடது சொல்றேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா வந்து இம்பார்ட்டன்ட் நெடுவினா மட்டும் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகேங்களா? சரிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து திருக்குறள் சைட்ல இருந்து சொல்றேன் உங்களுக்கு. திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம். ஞாபகம் இருக்குங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட நாங்க எடுத்த 20 கொஸ்டின்ஸ்ல 7 கொஸ்டின் பேப்பர்ஸ் மேல வந்திருக்குது. ஓகேங்களா? நல்லா பாத்துக்கோங்க. கன்ஃபார்மா வந்து ஒரு செய்யுள்ல இருந்து வரும், இல்லைன்னா ஒரு திருக்குறள்ல இருந்து வரும். ஓகேவா? அடுத்தது திருக்குறள் அடுத்தது என்ன இருக்கு? சினம் கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா? அது 4 டைம்ஸ் வந்திருக்குது. அடுத்தது செய் நன்றி ஒரு கொஸ்டின் வரும் பாத்தீங்களா நெடுவினா, அதுவுமே வந்து நம்மளுக்கு ரிப்பீட்டடா வந்துட்டு தான் இருக்கு. ஸோ திருக்குறள்ல வந்து இம்பார்ட்டன்ட் இல்ல, 4 நெடுவினாவே நீங்க படிச்சுதான் ஆகணும். இப்ப நான் அடுத்து வந்து நம்ம செய்யுள் பகுதிக்கு போலாம். ஓகேங்களா? செய்யுள் பகுதிக்கு என்ன வந்திருக்குன்னா உங்களுக்கு செய்யுள் பகுதியில பாத்தீங்கன்னா தமிழின் சீரழமை திறன் அப்படி ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அந்த கொஸ்டின். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து சொல்லோவியங்கள் என்னும் கவிதை நூல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்பராமாயணம்ல ராமன் பண்பின் படிவமாக ராமன், அந்த கொஸ்டின் இருக்குல்ல, அதுவுமே நம்மளுக்கு ரிப்பீட்டடா கேட்டேதான் வந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தட்டச்சு, இது வந்து உரைநடையில சொல்றேன் உங்களுக்கு. தட்டச்சு விண்ணப்பம் கோரி. ஓகேங்களா? அடுத்து இப்ப உரைநடையில பாத்தீங்கன்னா வந்து உரைநடையில இருந்து திரைக்கதை, திரைப்படம், அப்புறம் சிவாஜி கணேசன், அதுக்கப்புறம் வேற நடிகர் திலகம், அதுக்கப்புறம் வந்து H.A. கிருட்டிணனார், அதுக்கப்புறம் நீங்கள் வியர்த்து பார்த்த ஒரு நகரம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உரிமை தாகம், செய் நன்றி அறிதல், குடும்பம், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கு. நம்ம கொடுத்துருக்க ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னாலே நீங்க வந்து 6 into 3 3 நெடுவினாம எழுதிடலாம். மனப்பாட செயல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸே இல்லை, அவங்க கொடுக்கறதா நீங்க எழுதி ஆகணும். அதனால இருக்கிற மட்டும் எல்லா மனப்பாட செயல் பார்த்துக்கோங்க. திருக்குறளுமே அதே தான், எல்லாமே நீங்க பார்த்துதான் ஆகணும்.
ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணீங்கனாலே நம்ம கொடுத்துருக்க குருவினாக்கள் சிறுவினாக்கள் அப்புறம் நெடுவினாக்கள் நம்ம கொடுத்துருக்க குருவினா சிறுவினா நெடுவினா நீங்க படிச்சீங்கனாலே சென்டம் எடுக்க வாய்ப்பு இருக்கு. பிழை எல்லாம் எழுதுனீங்கன்னா உங்க ப்ரெசன்டேஷன்லாம் நீட்டா இருந்துச்சுன்னா சென்டம் கண்டிப்பா எடுக்கலாம். அதே மாதிரி 1 மார்க்ஸ்ல 14 out of 14 கண்டிப்பா எடுத்துருவீங்க நீங்க. அதே மாதிரி தான் நம்ம இந்த இலக்கண தேர்ச்சி வினாக்கள்லயும் தான். சரியா? ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ.